சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ராப்பர்ட்டிஸ். ஆல்ரெடி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம். ஒரு 3 ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம். என்னென்ன ப்ராப்பர்ட்டினா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்த்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐடென்டி ப்ராப்பர்ட்டிஸ், இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐடென்டி ப்ராப்பர்ட்டிஸ். ஐடென்டி ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஐடென்டி அதாவது அடிஷனோட ஐடென்டி எனக்கு என்னென்னா 0. அடிஷனோடதும் சப்ராக்ஷனோட ஐடென்டி வந்து 0. மல்டிப்பிளோடதும் டிவிஷனோட ஐடென்டி எனக்கு என்னென்னா 1. ஓகே, அந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்போ நம்ம அடிஷனில் பார்க்க போகிறோம். அடிஷனில் ஏங்கிற ஒரு நம்பர்ஸ் இருக்குது. இந்த ஏவோட அடிஷன்னா என்ன பண்ணும், ப்ளஸ் பண்ணும். ஏவோட இந்த 0ங்கிற ஐடென்டி, ஓகே, இந்த 0ங்கிற இந்த ஐடென்டியை வந்து நான் ஆட் பண்ணாலும், அதே மாதிரி இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 0 + a அப்படின்னு ஆட் பண்ணாலும் எனக்கு கிடைக்கிற நம்பர்ஸ் சேம் அதே நம்பர்ஸ் தான் கிடைக்கணும். அப்படி கிடைச்சதுன்னா அது என்னென்னு சொல்லலாம்னா ஐடென்டி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். ஓகேவா, இந்த அடிஷனை நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு. இதான் என்னோட ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ் வந்து ட்ரூ ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போமா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏவோட வேல்யூ நான் 5 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏவோட வேல்யூ 5 எடுத்துக்கிறேன். இப்போ ஏ இருக்க இடத்துல என்ன பண்ண போகிறேன், 5 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ 5 + 0. 5 + 0னா எனக்கு என்ன வரும், 0. அது 5 தான் வரும். ஓகேவா, அப்போ 5 + 0னாலும் எனக்கு 5 தான் வரும். 0 + 5, 0 + 5னாலும் எனக்கு என்ன தான் வரும், 5 தான் வரும். ஓகே, 0வோட எந்த நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், சேம் அதே நம்பர்ஸ் தான் கிடைக்கும். ஸோ என்னோட ஐடென்டி வந்து ட்ரூ ஆயிடுச்சா. என்னோட அடிஷன் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஐடென்டியில் அடிஷனோடது வந்து எனக்கு 0 வரும். அதோட ஃபார்முலாஸ் வந்து என்னென்னா a + 0 = 0 + a = e. ஓகே, அப்போ என்னது என்னோட ஐடென்டி, அடிஷனில் 0வோட எந்த நம்பர்ஸை நான் ஆட் பண்ணாலும் எனக்கு என்னது சேம் அதே நம்பர்ஸ் தான் கிடைக்கணும். அப்படி கிடைச்சதுன்னா அது என்ன சொல்லலாம்னா ஐடென்டின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ என்னோட அடிஷன் ப்ராப்பர்ட்டியில் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சப்ராக்ஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணலாம். என்னோடய ஃபார்முலாஸ் என்னது, ஏங்கிற ஒரு நம்பர்ஸ் எடுத்துக்குவோம். அது சப்ராக்ஷனால் நான் மைனஸ் போட்டுக்கிறேன். எனக்கு அடிஷன்லேயும் சப்ராக்ஷன்லேயும் என்னோட ஐடென்டி வந்து எனக்கு என்னது 0. a - 0 = 0 - a எனக்கு என்ன கிடைக்கணும், a தான் கிடைக்கணும். ஓகே, இது வருதான்னு சொல்லி செக் பண்ணுவோமா. இப்போ ஏக்கு நான் ஒரு நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். சேம் எக்ஸாம்பிள். ஓகே, ஏவோட வேல்யூ நான் 5 எடுத்துக்கிறேன். ஏவோட வேல்யூ 5 எடுத்துக்கிறேன். இப்போ ஏக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், 5 - 0னா எனக்கு என்ன வரும், 0 வந்து பாசிட்டிவில் இருந்தாலும் நெகட்டிவில் இருந்தால் தான் அதுக்கு வேல்யூ கிடையாது, இதே நம்பர்ஸ் தான் வரும். ஸோ எனக்கு 5 தான் வரும். ஓகேவா, அப்போ எனக்கு நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 0 - a இருக்கா. அப்போ 0 - a 0 - aவோட வேல்யூ 5 -5 வருது. ஓகே, இப்போ இந்த 0 வந்து எனக்கு பாசிட்டிவில் இருக்குது, இது கேன்சல் ஆயிரும். ஆனால் இந்த a வந்து எனக்கு நெகட்டிவில் இருக்குது. அப்போ என்னோட ஆன்சர் என்ன வரும், -5 வரும். ஓகே, அப்போது 5 - 0 = 0 - 5. ஓகே, இது ரெண்டுமே எனக்கு சேமாக இருக்கா, சேமாக இல்லை. ஓகே, அப்போ 5 - 0ங்கிறது எனக்கு என்ன வருது, 5 வருது. 0 - 5ங்கிறது -5 வருது. ஸோ எனக்கு இது சேம் கிடையாது, நாட் ஈக்குவல். ஓகே, இது ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ என்னென்னா தான் என்னோட சப்ராக்ஷனில் என்னோட கண்டிஷன் வந்து எனக்கு என்ன ஆகாது, சாட்டிஸ்ஃபை ஆகாது அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா, அப்போது என்னோட ஐடென்டி ப்ராப்பர்ட்டி சப்ராக்ஷன் கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகாது. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் கண்டிஷன் பாருங்கள், சேம் ப்ரொசீஜர் தான். ஆனால் எனக்கு என்ன சொன்னேன், மல்டிப்பிள்லேயும் டிவிஷன்லேயும் என்னோட ஐடென்டி என்னது 1. ஓகே, அடிஷன் சப்ராக்ஷனில் என்னோட ஐடென்டி வந்து 0, மல்டிபிள் டிவிஷனில் வந்து என்னோட ஐடென்டி வந்து எனக்கு என்னது 1. ஓகே, அப்போ என்னோட ஐடென்டி 1. ஓகேவா, இப்போ நான் ஒரு நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த நம்பர்ஸ் என்ன பண்ணும், 1ஆல் மல்டிபிள் பண்ணும். ஓகே, ஏங்கிற ஒரு நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்னோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். a × 1 = 1 × a சேம் அதே நம்பர்ஸ் தான் கிடைக்கணும். அப்படி கிடைச்சாதான் எனக்கு என்னது ஐடென்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, எக்ஸாம்பிள் செக் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள். ஏவோட வேல்யூ சேம் அதே 5 நான் கொடுக்குறேன். ஏக்கு 5 போட்டிங்கன்னா 5 × 1. ஓகே, 5 × 1 எனக்கு என்ன வரும், 5 தான் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 1 × a அப்போ ஏக்கு வந்து 5 1 × 5னாலும் எனக்கு என்ன வரும், 5 தான் வரும். ஓகே, அப்போ 5 × 1னாலும் 1 × 5னாலும் எனக்கு சேம் என்னது 5 தான் கிடைக்குது. ஓகே, இந்த ப்ரொசீஜர் வருதா, a × 1 = 1 × a = a. அதே மாதிரி 5 × 1 = 1 × 5 = 5. சேம் நம்ம 1ஓட எந்த நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணாலும் சேம் அதே நம்பர்ஸ் கிடைச்சதுன்னா என்னோட ஐடென்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம். அப்போ மல்டிபிள் என்னோட ஐடென்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடலாம்.
என்னோட டிவிஷனோட ஐடென்டி எனக்கு என்னது 1 ஓகேவா. இப்போ இந்த 1 வந்து என் டிவிஷனை எப்படி செக் பண்ணுவேன், ஏ டிவைடட் பை 1 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஏ ஈக்குவல் டு எனக்கு என்ன தான் கிடைக்கணும், ஏ தான் கிடைக்கணும் ஓகேவா. ஆனால் இந்த ப்ரொசீஜர் பார்க்குறப்பே தெரியும் நமக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகான்னு சொல்லிட்டு ஓகே. ஆனால் இருந்தாலும் நம்ம எக்ஸாம்பிள் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஏவோட வேல்யூ சேம் அதே 5 எடுத்துக்கலாம், 5 எடுத்துக்கலாம், என்ன நம்பர்ஸ் வேணால் எடுத்துக்கலாம் ஓகே. நான் 5 எடுத்துக்கிறேன். 5 டிவைடட் பை 1, 5 டிவைடட் பை 1 எனக்கு என்ன ஒரு 5 தான் வரும். ஏன்னா டினாமினேட்டரில் 1 இருந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ இல்லை. ஸோ நியூமரேட்டரில் எனக்கு 5 இருக்குது, 5 தான் வரும் ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 1 டிவைடட் பை n இருக்குது. அப்போ 1 டிவைடட் பை 5, 1 டிவைடட் பை 5னா சேம் 1 டிவைடட் பை 5 தான். இதை கேன்சல் பண்ணால் பாயிண்ட் சம்திங்கில் வரும் ஓகே. அப்போ எனக்கு என்ன வருது, ஃபஸ்ட்டு 1 டிவைடட் பை ஏ டிவைடட் பை 1ங்கிறது 5 வருது. 1 டிவைடட் பை ஏங்கிறது எனக்கு என்னது 0 சம்திங் வருது ஓகே. அப்போ இது எனக்கு ரெண்டுமே வந்து எனக்கு சேம் கிடையாது. எனக்கு என்னோட ப்ரொசீஜர் என்ன, ஐடென்டினா ஒரு நம்பர்ஸ் எடுத்துக்கணும், அந்த நம்பர்ஸோட அதோட ஐடென்டிட்டியை மல்டிபிள் பண்ணாலும் சரி, ஆட் பண்ணாலும் சரி, டிவைட் பண்ணாலும் சரி, எனக்கு சேம் அதே நம்பர்ஸ் தான் கிடைக்கணும். அப்படி கிடைச்சா தான் எனக்கு என்னது ஐடென்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு ஓகே. ஆனால் இந்த டிவிஷன் கண்டிஷனில் என்னோட ஐடென்டி வந்து 1, ஒரு நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன், அந்த நம்பர்ஸை நான் 1ஆலேயே டிவைட் பண்ணுறேன் ஓகே. 1ஆல் டிவைட் பண்ணுறேன், அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணாலும் எனக்கு சேம் நம்பர்ஸ் வரணும். ஸோ எனக்கு வரல, இது எனக்கு என்ன ஆகுது, சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ ஐடென்டி ப்ராப்பர்ட்டிஸில் என்னோட டிவிஷன் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ ஐடென்டி ப்ராப்பர்ட்டிஸில் என்னோட அடிஷன் கண்டிஷனும் மல்டிபிள் கண்டிஷனும் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும், சப்ராக்ஷனும் டிவிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி, இன்வர்ஸ்னால் என்னென்னா தலைகீழி அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம் ஓகே. இப்போ என்ன பார்க்க போகிறோம், அடிஷனுக்கு இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். அடிஷனுக்கு ஆப்போசிட் இன்வர்ஸ்னால் எனக்கு என்னென்னா சப்ராக்ஷன்ஸ் ஓகேவா. அப்போ அடிஷனுக்கு எனக்கோட இன்வர்ஸ் என்னது, சப்ராக்ஷன். இன்வர்ஸில் என்ன கண்டிஷன்லாம் ஓகே, அடிஷனோட எனக்கு ஆப்போசிட் இன்வர்ஸ் வந்து எனக்கு சப்ராக்ஷன் வந்துருச்சு. இன்வர்ஸில் என்ன கண்டிஷன்னா ஒரே ஒரு நம்பர்ஸ் தான் எடுக்க போகிறோம் ஓகே. அந்த ஒரு நம்பர்ஸை ஆடும் பண்ணும், சப்ராக்ஷனும் பண்ணால் எனக்கு என்னென்னா என்னோட ஐடென்டி வரணும். அடிஷனோட ஐடென்டி எனக்கு என்னது 0 ஓகேவா. ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா. அப்போது எனக்கு ஒரு நம்பர்ஸ் எடுத்து அந்த நம்பர்ஸோட அதே நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கணும், 0 கிடைக்கணும். 0 கிடைச்சா என்னோட ஐடென்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னு சொல்லுவாங்க ஓகே. இப்போ என்னோட அந்த ஃபார்முலாஸ் எப்படி வரும்னா a minus a ஈக்குவல் டு எனக்கு 0 தான் கிடைக்கணும் ஓகேவா. மைனஸ் a ப்ளஸ் a ஈக்குவல் டுனாலும் எனக்கு என்ன தான் வரணும், 0 தான் வரணும் ஓகே. இதுதான் என்னோட ப்ரொசீஜர். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஏவோட வேல்யூ நான் 4ன்னு எடுத்துக்கிறேன். ஏ இருக்க இடத்துல நான் 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 4 minus 4 ஓகே. ஒரு நம்பர்ஸ் வந்து ஒரு நம்பர் சேமாக இருக்குது, ஆனால் அது வந்து ஒன்று அடிஷன்லேயும் ஒன்று சப்ராக்ஷன்லேயும் இருந்தால் எனக்கு என்ன ஆயிரும், 0 ஆயிரும் ஓகேவா. அப்போ 4 minus 4னால் எனக்கு 0 தான் வரும். அதே மாதிரி -a + 4, அதாவது -a ப்ளஸ் ஏன்னு இருக்கா. அப்போ எனக்கு எப்படி வரும், ஏவோட வேல்யூ 4ஆ, அப்போ -4 + 4 ஈக்குவல் டு எனக்கு என்ன தான் வரும், இது ரெண்டுமே எனக்கு 0 தான் வரும் ஓகே. அப்போ சேம் நம்பர்ஸை ஒரு நம்பர்ஸ் ப்ளஸ்லேயும் ஒரு நம்பர்ஸ் மைனஸ்லேயும் இருந்தால் அது எனக்கு என்ன தான் வரும், 0 தான் வரும். இப்போ எனக்கு ரெண்டுமே எனக்கு 0 தான் வரும் ஓகேவா. அப்போ என்னோட இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியில் ஐடென்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு ஓகே. இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டினா என்னோட அடிஷனோட இன்வர்ஸ் வந்து சப்ராக்ஷன். ஒரு நம்பர்ஸ் எடுத்து அந்த நம்பர்ஸை ஆடும் பண்ணும், சப்ராக்ஷனும் பண்ணும், சேம் நம்பர்ஸ் ஓகே. ஆடும் பண்ணும், சப்ராக்ஷனும் பண்ணோன்னே அது எனக்கு என்ன கிடைக்கணும், அந்த ஐடென்டி கிடைக்கணும். அதாவது அடிஷனோட ஐடென்டி எனக்கு என்னது 0 கிடைச்சதுன்னா எனக்கு என்ன, அது இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம் ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சப்ராக்ஷனுங்கிறப்போ இது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. இது வந்து ஏன்னா அடிஷனில் நமக்கு ஐடென்டி ரிலேட்டடாக தான் எடுக்க போகிறோம். அப்போ ஐடென்டியில் எனக்கு என்னது, அடிஷன் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, அடிஷனும் மல்டிபிள் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சப்ராக்ஷனும் டிவிஷனும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாதனால என்னோட இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியில் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ நான் என்ன சொல்லிடலாம், டஸ் நாட் எக்ஸிட், இது வந்து எனக்கு எக்ஸிட் ஆகாது அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஓகே. மல்டிபிளோட இன்வர்ஸ் எனக்கு என்ன தான், டிவிஷன் ஓகே. அடிஷனோட இன்வர்ஸ் சப்ராக்ஷன், மல்டிபிளோட இன்வர்ஸ் வந்து எனக்கு என்னது, டிவிஷன் ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சேம் இதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான், ஒரே ஒரு நம்பர்ஸ் ஓகே. இப்போ ஏங்கிற ஒரு நம்பர்ஸ் இருக்குது, அந்த நம்பர்ஸை மல்டிபிள்னு கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளிகேஷனாக என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணும். அந்த நம்பர்ஸை சேம் அதே நம்பர்ஸால் டிவைட் பண்ணும். அதாவது என்னென்னா 1 டிவைடட் பை, டிவைட்னா என்னது, இப்போ டிவைடாக இங்கே நான் டேரெக்டாக போடாத, இங்கே என்ன பண்ணிக்கிட்டேன், மல்டிபிள் போட்டு 1 டிவைடட் பை ஏன்னு போட்டு ஓகேவா. ஒரு நம்பர்ஸ் இருக்குது, அந்த நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணி அதே நம்பர்ஸை டிவைட் பண்ணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் எப்படின்னா 1/a
இன்ட்டு ஏ. ஓகே, எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மல்டிபிள் பண்ணாலும் எனக்கு சேம் என்ன கிடைக்கணும், என்னோட மல்டிபிளோட ஐடென்டி எனக்கு என்னது 1. ஓகேவா, அப்போ என்னோட ஐடென்டி கிடைக்கணும். அப்போ இந்த 1ங்கிறது எனக்கு கிடைச்சாதான் எனக்கு என்னது இந்த மல்டிபிளோட இன்வெர்ஸ் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, மல்டிபிளோட இன்வெர்ஸ் வந்து எனக்கு என்னன்னா டிவிஷனும் ஒரு நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன், அந்த நம்பர்ஸோட அதே நம்பர்ஸை டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் எனக்கு அதோட ஐடென்டி மல்டிபிளோட ஐடென்டி கிடைக்கணும், 1 கிடைக்கணும். ஓகே, எக்ஸாம்பிள் செக் பண்ணி பார்த்துடலாம். ஏவோட வேல்யூ நான் 4ன்னு கொடுத்துறேன். அப்போ ஏவோட வேல்யூ 4ன்னு கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், செக் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ஏக்கு பதிலாக நான் 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 4 இன்ட்டு மேலே எனக்கு 1 இருக்கா, 1 டிவைடட் பை ஏவோட வேல்யூ எனக்கு என்னது 4. ஓகே, இப்போ பாருங்க ஒரு நம்பர்ஸ் வந்து மல்டிபிளில் இருக்குது, ஒரு நம்பர்ஸ் டிவைடில் இருக்குது. இது அப்படியே கேன்சல் ஆயிருமா, 1 4s are 4, 1 4s are 4. எல்லாமே எனக்கு 1 தான் இருக்குது. 1 வந்து எத்தனை டைம் மல்டிபிள் பண்ணாலும் 1 தான் கிடைக்கும். அப்போ எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் 1 வந்துச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், 1 டிவைடட் பை ஏன்னு இருக்குது. 1 டிவைடட் ஏக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்குது, 4 இருக்குது. 1 டிவைடட் பை 4 இன்ட்டு 4. ஓகே, இதையும் நான் கேன்சல் பண்ணால் என்ன வரும், 1 4s are 4, 1 4s are 4ன்னு கேன்சல் ஆயிரும். 1 வந்து எத்தனை டைம் மல்டிபிள் பண்ணாலும் அகைன் எனக்கு 1 தான் கிடைக்கும். ஓகே, அப்போ எனக்கு என்னது ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் எனக்கு என்ன பண்ணேன், மல்டிபிள் பண்ணி எனக்கு என்ன கிடைக்குது, சேம் 1 தான், என்னோட ஐடென்டி தான் கிடைக்கும். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், என்னோட மல்டிபிளோட அதாவது இன்வர்ஸ் ஆஃப் மல்டிபிளில் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு இந்த 1 வந்து வந்துருச்சு, என்னோட ஐடென்டி வந்துருச்சு. அப்போ எனக்கு என்ன அந்த மல்டிபிள் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, அதே மாதிரி டிவிஷன், நமக்கு டிவிஷன் வந்து என்னோட ஐடென்டியில் டிவிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது, அது நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ எனக்கு என்ன அது இது ஐடென்டியில் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா என்னோட இன்வர்ஸ்லேயும் சாட்டிஸ்ஃபை ஆகாது, ஃபெயில் ஆயிடுச்சு, அதாவது டஸ் நாட் எக்ஸிஸ்ட். டிவிஷன்லேயும் எனக்கு என்னது எக்ஸிட் ஆகாது. ஓகே, அப்போ என்னோட இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி அடிஷன் அண்ட் மல்டிபிள் இது ரெண்டு மட்டும்தான் எனக்கு இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியில் சாட்டிஸ்ஃபை ஆகும். சப்ராக்ஷன் டிவிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது அப்படின்னு சொல்லிடலாம். லாஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்படின்னு இருக்கா, அப்போ என்னன்னா 2 ப்ராப்பர்ட்டி, அதாவது 2 சிம்பிள்ஸ் வரும். ஓகே, மல்டிபிள் ப்ளஸ் இந்த 2 சிம்பிளும் நெக்ஸ்ட்டு அந்த மல்டிபிளோட மைனஸும் வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு என்னன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த இடத்துல எனக்கு 2 சிம்பிள் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஆனால் என்னோட டிவிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ நான் டிவிஷன் வந்து எடுத்துக்க மாட்டேன், மல்டிபிளோட அடிஷன் எடுத்துக்குவேன், மல்டிபிளோட சப்ராக்ஷன் எடுத்துக்குவேன், அவ்வளோதான். ஓகேவா, இப்போ இங்கே பாருங்கள் ஒரு நம்பர்ஸ் இருக்குது, ஒரு 3 நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, ஏபிசின்னு ஒரு 3 நம்பர்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், ஏ இன்ட்டு இந்த இடத்துல மல்டிபிள் போட்டுக்கிறேன், ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுக்கிறோம். ஓகே, ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு, இப்போ ரைட் சைடு தெரிஞ்சிச்சு, லெஃப்ட் சைடு எப்படி வந்துச்சுன்னா இதை ஒவ்வொரு இதுவும் மல்டிபிள் பண்ணுறாங்க. ஓகேவா, ஏ இன்ட்டு பி வருமா, ஏ இன்ட்டு பி நடுவில் அந்த ப்ளஸ் இருக்குது, அந்த ப்ளஸ்ஸை தான் இங்கே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னது, ஏ இன்ட்டு சி. ஓகே, ஏ இன்ட்டு சி. ஓகே, எனக்கு ரைட் சைடு தெரிஞ்சால் லெஃப்ட் சைடு தெரிஞ்சிല്ല. என்னோட டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் ஒரு கண்டிஷன் அது. ஓகே, ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி. ஓகே, அதுதான் இது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏபிசிக்கு இது எல்லாத்துக்கும் நான் ஒரு நம்பர்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஏக்கு வந்து 2ன்னு கொடுக்குறேன், பிக்கு வந்து 3ன்னு கொடுக்குறேன், சிக்கு வந்து 4ன்னு கொடுக்குறேன். எந்த நம்பர்ஸ் வேணால் நான் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 3 4 யூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ஏ இருக்க இடத்துல என்ன பண்ணும், நான் 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுமா, அப்போது 2 இன்ட்டு பி இருக்க இடத்துல என்ன பண்ணும், 3 வந்து போடணுமா, B3 ப்ளஸ் சி இருக்க இடத்துல எனக்கு 4 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ எனக்கு என்னது 2 இன்ட்டு பியோட வேல்யூ 3 ப்ளஸ் ஏவோட வேல்யூ எனக்கு என்னது 2 இன்ட்டு சியோட வேல்யூ 4. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த 2 நான் அப்படியே வச்சுக்கிறேன். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுமா, 4 + 3 எனக்கு என்ன வரும், 7 வரும் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் என்ன ப்ராக்கெட்டில் இருக்கா, ஃபஸ்ட் நம்ம பிட்மாஸ் ரூல்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோமா, அப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறது ரெடியூஸ் பண்ணாதானே நம்மளால் ஆட் பண்ண முடியும். ப்ராக்கெட்டில் இருக்கிறது ரெடியூஸ் பண்ணால் என்ன வரும், 3 × 2 இருக்கா, 3 2 சார் எனக்கு என்ன வரும் 6 ப்ளஸ் இங்கே எனக்கு என்ன இருக்குது 2 × 4 இருக்குது, 4 2 சார் எனக்கு என்ன வரும் 8. ஓகே, இப்போ எனக்கு 7 × 2 இருக்குது, 7 2 சார் எனக்கு என்ன வரும் 14. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 8 + 6 எனக்கு என்ன வரும் 14. இது ரெண்டுமே எனக்கு சேம் ஆயிடுச்சா, என்னோட கண்டிஷன் என்னோட ஃபார்முலாஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, a × b + c ஈக்குவல் டு a × b + a × c அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அது வந்து நானாக ஒரு நம்பர்ஸ் எடுத்து நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஓகே, அப்போ எனக்கு என்ன வருது, என்னோட ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் எனக்கு என்ன வருது, சேமாக 14 வந்துருச்சு. எந்த நம்பர்ஸ் 2 3 4 எந்த நம்பர்ஸ் எடுத்து செக் பண்ணாலும் சேம் தான் வரும், ஈக்குவல் வரும். அப்படி வந்துச்சுன்னா எனக்கு என்ன வரும், இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் இந்த ஃபார்முலாஸ் வந்து கரெக்டுன்னு சொல்லி செக் பண்ணிடலாம். ஓகே, அப்போ இந்த ஃபார்முலாஸ் வந்து கரெக்டாக a × b + c ஈக்குவல் டு a × b + a × cங்கிறது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதே மாதிரி சப்ராக்ஷனில் பார்ப்போம்.
ஏ இன்ட்டு பி மைனஸ் சி சேம் ப்ரொசீஜர் தான். இந்த இடத்துல பாருங்கள் ஏ இன்ட்டு பி, இந்த இடத்துல எனக்கு ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் இருக்குது. ஸோ நான் மைனஸ் போட்டுக்கிறேன். ஏ இன்ட்டு சி. ஓகே, இது ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம். சேம் அதே நம்பர்ஸ் கூட எடுத்துக்கலாம், வேறு நம்பர்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 4. ஓகே, ஏவோட வேல்யூ 2ன்னு எப்படி வரும்? 2 இன்ட்டு பியோட வேல்யூ 3 மைனஸ் 4 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3 மைனஸ் 2 இன்ட்டு 4. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 2 அப்படியே நான் வச்சுக்கிறேன். இந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட் ரெடியூஸ் பண்ணுறேன். 4 இருக்குது, 3ல் 4 போர்ஷன், அதாவது எனக்கு 4 வந்து எனக்கு மைனஸில் இருக்குது. ஓகே, அப்போ மைனஸ் 4ல் 3 போர்ஷன் எனக்கு 1 வரும். எனக்கு நெகட்டிவ் இருக்கனால என்ன பண்ணிக்கிறேன், மைனஸ் 1ஓட அப்படியே போட்டுக்கிறேன். ஓகேவா, ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இங்கே எனக்கு என்ன இருக்குது, 2 இன்ட்டு 3யா, 2 3 சார் எனக்கு என்ன வரும், 6 மைனஸ் அதே ப்ரொசீஜர் தான். ஓகே, 2 இன்ட்டு 4 இருக்குது, 2 4 சார் 8. ஓகே, இப்போ எனக்கு இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது. இந்த கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் எனக்கு என்ன வரும்னா மைனஸ் தான் வரும். ஓகே, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் மைனஸ். ஓகே, 2 இன்ட்டு 1. ஓகே, 1 2 சார்னாலும் 2 இன்ட்டு 1நாலும் 2 தான் வரும். அப்போ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 6 மைனஸ் 8. ஓகே, 8ல் 6 போர்ஷனாக எனக்கு என்ன வரும், 2 வரும். ஆனால் என்னோட பிக்கஸ்ட் நம்பர், அதாவது கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து 8க்கு முன்னாடி எனக்கு என்ன இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஸோ எனக்கு இங்கேயும் நெகட்டிவ் தான் வரும். ஓகே, அப்போ எனக்கு என்ன, அது ரைட் சைடு லெஃப்ட் சைடு -2 சிம்பிள்ஸ் மாறாத அதே ப்ரொசீஜரில் -2 வந்துடுச்சு. ஸோ என்னோட இந்த ஃபார்முலாஸ் வந்து எனக்கு கரெக்டு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம். தட்ஸ் ஆல். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் நான் 2 ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்தேன். அந்த 2 ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் நானாக ஒரு நம்பர்ஸ் கொடுத்து செக் பண்ணேன். அது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.